இருக்கிற இந்த இதெல்லாம் செஞ்சிட்டேனா இந்த இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்புட் டிவைஸ் கீபோர்ட் மவுஸ் அதெல்லாம் எல்லாம் ஓகேயா செஞ்சிட்டேனா செஞ்சிட்டேனா நேற்று இந்த விஷயம் எல்லாம் காட்டி தந்தேன்ல இந்த செக்ஷன் எல்லாம் காட்டி தந்தேன்லவா எல்லாருக்கும் விளங்கிட்டா ஓகேயா நான் கதைக்கிறது கேக்குதா உள்ள நான் கதைக்கிறது கேக்குதா கேக்குது சார். நான் நேத்து இந்த காட்டி தந்த இந்த ஹார்ட்வேர் இன்புட் டிவைஸ் கீபோர்ட் மவுஸ் அந்த அந்த செக்ஷன் எல்லாம் ஓகேயா ஓகே சார். சரி அப்ப நம்ம அடுத்தது இன்றைக்கு இன்சர்ட்டுக்கு போவோம் இன்சர்ட்டுக்குரியத்துல வந்து நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் போயிட்டு நாம ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இன்சர்ட்ன்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்சர்ட்ல வந்து ஆரம்பத்துல இருக்கிறது வந்து இன்சர்ட்ல ஆரம்பத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கவர் பேஜ்ன்றது தான் இருக்குது சரியா ஆரம்பத்துல கவர் பேஜ் இருக்குது இந்த கவர் பேஜை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த கவர் பேஜ்ல வந்து இப்ப உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டோ அல்லது வந்து ஏதோ ஒரு புக்ஸ்ல ஏதோ ஒன்று செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்க கவர் பேஜ் ஒன்று நம்ம செய்யணும் ஆனா இதுல எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கவர் பேஜை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இதுல கவர் பேஜ்ல பாருங்க இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி மொடலான கவர் பேஜஸ் இருக்குது நம்மளுக்கு தேவையான மாதிரி இந்த கவர் பேஜ் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அந்த கவர் பேஜ்ல வந்து எங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து டைப் பண்ணலாம் இந்த பாருங்க இதுல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க நாங்க இது இப்ப இதுல வந்து போட்டோ வந்து உங்களுக்கு வேற ஒன்று மாற்றணும்டா இந்த இதுக்கு போட்டோ வேற ஒன்று மாத்தலாம் இதுல நீங்க டைப் பண்றதுக்கு இருக்கேன்னா இதுல வேறையா டைப் பண்ணலாம் யூசர் உங்களோட பேரை டைப் பண்ணலாம் டாக்குமெண்ட் டைட்டில் என்னன்னு டைப் பண்ணலாம் இது வந்து நம்மளுக்கு கவர் பேஜ் வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம செய்யாம இருக்கிறத ஒன்ன பாவிக்கிறது இப்ப இதுல வந்து கவர் பேஜை மாத்தணும்னு சொன்னா நீங்க போயிட்டு கவர் பேஜை மாத்தலாம் இதுல வித்தியாசமான நிறைய கவர் பேஜ்கள் இருக்குது நீங்க கவர் பேஜ்கள் இப்படி மாத்திக்கலாம் பிரச்சனை இல்லை சரியா அப்ப கவர் பேஜ்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புறேன் அடுத்து பிளாங்க் பேஜ் அதாவது வந்து இப்ப நாங்க இருக்கிறது வந்து கவர் பேஜ் வந்ததால 2வது பேஜ் ஒண்ணு வந்துச்சு இப்ப இதுல இருந்து புதிய ஒரு பேஜ் ஒன்று வரணும்னு சொன்னா 3வது ஒரு பேஜ் ஒன்று வரணும்னு சொன்னா பிளாங்க் பேஜ்ன்றது கிளிக் பண்ணணும் 3வது ஒரு பேஜ் வரணும்னு சொன்னா பிளாங்க் பேஜ்ன்றதை கிளிக் பண்ணணும் அப்ப பிளாங்க் பேஜ்ன்றது நாங்க கிளிக் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு 3வது இந்த 3வது ஒரு பேஜ் ஒன்று எங்களுக்கு வரும் ஓகே அதுதான் அந்த பிளாங்க் பேஜ் என்று நாங்க சொல்றோம் சரியா 3வது ஒரு பேஜ் வர்றது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் பிரேக் சொல்றது பேஜ் பிரேக் ஆரம்பத்துல நான் நேற்று உங்களுக்கு பேஜ் பிரேக் சம்பந்தமா சொன்னேன் அதாவது நாங்க ஒரு பந்தி எடுத்தா அந்த பந்தியை அடுத்த பேஜுக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாவிக்கிறேன்னு சொல்லி அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இதுல நாங்க இதுல ஒரு இதை எடுத்தோம்னு சொன்னா அதாவது ஒரு பந்தி ஒன்று நாங்க எடுத்தோம்னா ஈக்குவல் ரேண்ட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் என்று அடிச்சு எடுத்தோம்னு சொன்னா இதுல ஒரு பந்தியை மட்டும் விட்டுட்டு மிச்ச பந்தி எல்லாம் அடுத்த பேஜுக்கு கொண்டு போகணும் சொன்னால் நாங்க இதுல பேஜ் பிரேக் என்ற யூஸ் பண்ணுவோம் கிளிக் பண்ணோம் என்று சொன்னா நாங்க பேஜ் பிரேக்குக்கு போவோம் அப்ப பேஜ் பிரேக்ன்றதை யூஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு அந்த இது வந்து அடுத்த பேஜுக்கு வரும் சரியா அடுத்த பேஜுக்கு வரும் அந்த பந்தி அதே மாதிரி இந்த பந்தி அடுத்த பேஜுக்கு கொண்டு போகணும்னு சொன்னா நாங்க பேஜ் பிரேக் கொடுத்தோம்னு சொன்னா பந்தி கீழே வந்துட்டு இப்ப நாங்க பாருங்க இதை நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டினா விளங்கும்
சின்னதாக்கி காட்டின விளங்கும். இங்கிருந்ததுல ஒரு பந்திய நாங்க அவ்வளோத்தையும் ஒரு பந்தியை விட்டுட்டு மிச்சத்தை பேஜ் பிரேக் பண்ணோம், அடுத்த பேஜுக்கு வந்துச்சு. இதுல ஒரு பந்தியை விட்டுட்டு பேஜ் பிரேக் பண்ணோம், அடுத்தது வந்து இதுல இருந்து ஒருத்தரை விட்டு பேஜ் பிரேக் பண்ணா அங்கே வரும். சரி, இப்படி ஒவ்வொன்றா எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பந்தியையும் ஒவ்வொரு பேஜ்ல இருக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க பார்க்க போறது வந்து டேபிள். சரியா, நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நாங்க பார்க்க போறது டேபிள். சரியோ, இந்த டேபிள் தான் வந்து நாங்க இப்ப இதுல முக்கியமா பாக்குறதுக்கு இருக்கி. மத்த ரெண்டும் அவ்வளோ பெரியது ஒன்று இல்லை, அதனால நாங்க டேபிளை வந்து நாங்க பார்ப்போம். ஓகே, டேபிளை பொறுத்த மட்டும் வந்து நீங்க ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்சர்ட், இதுல இன்சர்ட்ல வந்து நாங்க டேபிள் இருக்குது. சரியா, இன்சர்ட்ன்றதுல வந்து டேபிள் இருக்குது. இந்த டேபிளை பொறுத்த மட்டும் வந்து நாங்க இதுல எங்களுக்கு டேபிளை வந்து எங்களுக்கு செய்யறதுக்கு வந்து டேபிளை வந்து நாங்க இதுல செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு மேக்சிமம் வந்து எங்களுக்கு வரக்கூடிய செல்களின் எண்ணிக்கை வந்து 10க்கு 8. சரியா, இந்த மேக்சிமம் வரக்கூடிய இதை சொல்றது ஒவ்வொரு செல். இங்க பாருங்க, 2வது செல், 3வது செல், 4வது செல், 5வது செல், 6வது செல், 7வது செல், 8வது செல், 9, 10 செல் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் கீழே 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 வரும் பொழுது எல்லாம் மொத்தமா வந்து 10 தர 8 80 செல்ஸ் காணப்படுது. இப்படி நாங்க டேபிளை உருவாக்கலாம். இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு வந்து இதை சொல்றது வந்து ரோ என்று சொல்றது. சரியா, இதை சொல்றது வந்து ரோ. அதாவது இது செகண்ட் ரோ, 2 ரோ இருக்கு எங்கள்கிட்ட, 3 ரோ இருக்குது, 4 ரோ இருக்குது, 5வது ரோ வருது, 6வது ரோ வருது, 7வது ரோ வருது, 8வது ரோ வருதுன்னு இருக்குது. அதே மாதிரி இதை சொல்றது வந்து நாங்க இதை சொல்றது குளம் என்று சொல்றது. அப்ப 2 குளம், 3 குளம், 4 குளம், 5 குளம், 6 குளம், 7 குளம், 8 குளங்கள், 9 குளம், 10 குளம். சரியா, அப்ப இதுல எத்தனை குளம் இருக்குது? 10 குளம் இருக்குது. சரி, இப்ப நான் ஒரு ஜென்ரலா ஒரு டேபிள் போடுறேன். அதுல எத்தனை ரோ இருக்குது, எத்தனை குளம் இருக்குன்றத சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இப்ப இதை போட்டேன். இதுல எத்தனை ரோ இருக்குது, எத்தனை குளம் இருக்குது? சொல்லுங்க பாப்போம், எத்தனை ரோ இருக்குது, எத்தனை குளம் இருக்குது? 4 ரோ இருக்கு சார். 4 ரோ இருக்குது. குட். 5 காலம்ஸ் இருக்கு. 2 3 4, 4 குளம், 4 ரோ இருக்குது, 5 குளம் இருக்குது. 1 2 3 4 5. ஓகே, குட். 4 ரோ 5 குளம். குட். ஓகே, இப்ப உங்களுக்கு அந்த ரோயின் குளம் பத்தின விஷயங்கள் விளங்கியிருக்கும். சரி, இப்ப அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல இப்ப இதுல வந்து நாங்க மேக்சிமம் எங்களுக்கு எவ்வளவு எடுக்கலாமோ அவ்வளவு எடுக்கலாம். இன்சர்ட் டேபிள் இருக்குது. இன்சர்ட் டேபிள் என்று சொல்றது வந்து உங்களால அந்த கெப்பாசிட்டியை தாண்டி உங்களுக்கு வந்து ரோஸும் குளமும் தேவைப்பட்டால் நாங்க இதுக்கு மேல செய்ய இயலாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இன்சர்ட் டேபிள்ன்றதை நாங்க கிளிக் பண்ணணும். இன்சர்ட் டேபிள்ன்றதை வந்து நாங்க கிளிக் பண்ணி போட்டு, சரியா, இன்சர்ட் டேபிள்ன்றதை நாங்க கிளிக் பண்ணி போட்டு என்ன தெரியுமா செய்யறோம், அதுல நாங்க இந்த நம்பர் ஆஃப் கொலம்ஸ்ல வந்து நம்மளுக்கு தேவையான கொலம்ஸையும் அடுத்தது வந்து ரோஸையும் வந்து நாங்க என்ன செய்யணும் சொன்னா நாங்க எடுத்து செய்வோம். சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா டேபிள் பிராக்டிஸ பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் டேபிள் எடுப்போம். சரியா, டைம் டேபிள் எடுப்போம். இந்த டைம் டேபிளை பொறுத்த மயத்துல வந்து நீங்க இந்த டைம் டேபிளை பொறுத்த மட்டும் வந்து எத்தனை ரோ இருக்குது, எத்தனை குளம் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். சரியா, இந்த டைம் டேபிளை பாருங்க. இந்த டைம் டேபிளை பொறுத்த மட்டும் வந்து முதலாவது இருக்கிறது ஒரு ரோ தான். சரியா, அதுக்கு பிறகு வந்து கீழே பாருங்க, இந்த டைம் டேபிள்ல எத்தனை ரோ எத்தனை குளம் இருக்குன்ற எப்படி கண்டுபிடிக்கிறது. முதலாவது இருக்கிறது ஒரு ரோ, 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா, அப்ப 12 வந்து ரோஸ் இருக்குது. சரியோ, 12 ரோஸ் இருக்குது.
ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 12 ரோ இருக்குது. அதே மாதிரி எத்தனை குளம் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. அப்போ 7 குளம். சரியா? 7 குளம். எத்தனை ரோ இருக்குது? 12 சார். 12. ஓகே. அப்ப நாங்க இங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல வந்து இன்சர்ட் டேபிள் கொடுக்குறோம். இன்சர்ட் டேபிள் கொடுத்துட்டு கொலம்ஸ் வந்து 7, ரோஸ் வந்து 12. கொலம் வந்து 7, ரோஸ் வந்து 12. சரியா? இப்ப நாங்க ஓகே கொடுக்குறோம். இப்ப ஓகே கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு இந்த டேபிள் பெறப்படுது ஃபுல்லா. ஆனா இந்த டேபிள் வந்து இந்த மாதிரி டேபிளாக இருக்கும். நம்ம தான் அதை மாத்தணும். அந்த டேபிளுக்கு நம்ம தான் மாத்தணும். அதுக்கு மாத்துறதுக்கு முதலாவது வந்து உங்களுக்கு தெரியணும், மேலுள்ள இந்த செல் எல்லாம் இருக்குல்லவா, இந்த செல்லை வந்து என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்க வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அப்படியே ஒவ்வொரு ஒரு செல்லா இப்படி வந்தீங்கன்னு சொன்னா இந்த செல் இருக்குல்லவா, இந்த செல்லெல்லாம் செலக்ட் பண்றீங்க. சரியா? செலக்ட் பண்ண பிறகு உங்களோட மவுஸ் கிளிக் இருக்குதானே, மவுஸ் கிளிக் இப்படி வச்சுட்டு விடாம, மவுஸ் கிளிக்க விடாம இப்படி லைனா இப்படி மவுஸை நகர்த்திட்டு வந்தீங்கன்னு சொன்னா இப்படி, அப்ப உங்களுக்கு வந்து இது செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகுன பிறகு வந்து மவுஸ் கிளிக்க விடுங்க. மவுஸ் கிளிக்க விட்டுட்டு எங்கேயுமே கிளிக் பண்ணிடாதீங்க. மவுஸ் கிளிக்க விட்டுட்டு இங்க ஒரு தரம் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அது போயிடும். அதால நம்ம செலக்ட் பண்றத வந்து செலக்ட் பண்ணி போட்டு இப்படி மவுஸால இழுத்து இங்கெல்லாம் போனாலும் பரவாயில்ல, கடைசியா கொண்டு வந்து இங்க விட்டீங்கன்னா சரி, இதுல வந்து விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரோ செலக்ட் ஆகிட்டு மவுஸ் கிளிக்க மட்டும்தான் விடுங்க. சரியா? மவுஸ் கிளிக்க மட்டும் விட்டுட்டு வேற எங்கேயும் கிளிக் பண்ணிடாதீங்க. வாங்க, இதுல டேபிள் டூல்ஸ் இருக்கு, டேபிள் லே அவுட். டேபிள் லே அவுட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த லே அவுட்டை எப்படி மாற்றுதுன்றது வந்து இதுல காட்டப்பட்டிருக்குது. மர்ஜ் செல்ஸ் இருக்குது. மர்ஜ் செல்ஸ் என்று சொல்றது இந்த டேபிள் இருக்கிற அவ்வளோ செல்ஸையும் வந்து அதை இந்த ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கலவா அவ்வளோ செல்ஸையும் இதுல நடுவில் இருக்கிற இந்த லைனை வந்து எடுத்து மர்ஜ் ஆக்குறது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த இந்த மர்ஜ் செல்ஸ்ன்றது நாங்க கிளிக் பண்ணோம்டா அவங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த லைன் அவ்வளவும் கிளியர் ஆயிட்டு. அப்ப இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு மர்ஜ் செல்ல நாங்க கிளிக் பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யும்? லைன் எல்லாம் கிளியர் ஆயிரும். இப்போ வந்து நாங்க என்ன செய்யணும்? டைம் டேபிள் என்று அடிக்கணும். சரியா? டைம் டேபிள் அடிக்கணும். இந்த டைம் டேபிள் எங்க இருக்குது? ஓரத்துல இருக்குது. இப்ப நம்ம அதை என்ன செய்ய போறோம்னு சொன்னா சென்டருக்கு கொண்டு வர போறோம். பாருங்க, இந்த சென்டர்ல பாருங்க எப்படி இருக்கேன். சென்டர்ல மேல் நோக்கி வேணுமா, கீழ் நோக்கி வேணுமா, இடையில வேணுமா? அப்ப நாங்க இடையிலன்னு சொன்னா டேபிள் இப்படி இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி நாங்க டேபிள் இன்னும் உருவாக்கல. டைம் டேபிளை பெருப்பிக்கணும். அப்ப டைம் டேபிள் என்ற இதை பெருப்பிக்கணும்னு சொன்னா டைம் டேபிளை செலக்ட் பண்ணி போட்டு ஹோம்ல போயிட்டு போட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டைம் டேபிளை பெருசாக்குவீங்க. அப்புறம் போல்ட கொடுப்பீங்க. அப்ப கொஞ்சம் டைம் டேபிள் வந்து திக்னஸா இருக்கும். ஓகே. இப்போ வந்து அடுத்ததா நாங்க பார்க்க போறது வந்து நம்பர் நம்பர் டைம் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு எழுதுவோம். அப்ப நம்ம நம்பரை நாங்க போடுவோம். நம்பர் டைம், சரியா, நம்பர் டைம் மண்டே இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு இடம் merge ஆக வேண்டி இருக்குது, இன்டர்வல். அப்ப நம்பர்ல இருந்து 1 2 3 4 பாடம் விட்டு இன்டர்வலுக்கு நாங்க கொடுக்க போறோம். அப்ப நம்பர்ல இருந்து 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 9 பாடம் இருக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த லைனை இன்டர்வல் ஆக போறோம். அப்ப நாங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு முடிக்கணும் இந்த இடத்துல.
இந்த இடத்துல முடிச்ச பிறகு வந்து இதுல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதை வந்து நாங்க டேபிள் டூல்ஸ் என்ற இடத்துல போய் டேபிள் லேஅவுட் என்ற இடத்த கிளிக் பண்ணிட்டு நாங்க merge செல்ஸ் என்ற இடத்த நாங்க கிளிக் பண்றோம். merge செல்ஸ் என்ற இடத்த நாங்க கிளிக் பண்றோம். ஓகேடா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா merge செல் என்ற இடத்த நாங்க கிளிக் பண்ணும் பொழுது இந்த இடத்துல எங்களுக்கு இவ்வளவும் கிளியர் ஆயிட்டு. அப்ப நாங்க வந்து இன்டர்வல்ன்றத இன்டர்வல் இந்த இன்டர்வலை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா சென்ட்ரைஸ் பண்றோம். சரியா? ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் முடிச்சிட்டேன். இதுல வந்து அந்த நம்பர்ன்றதும் கொஞ்சம் டைம்ன்றதும் கொஞ்சம் சுருங்கி வரணும். அதால வந்து நான் இந்த லைனுக்கு வாரேன். நம்பருக்கும் டைமுக்கும் இடையில உள்ள லைனுக்கு வாரேன். இந்த லைன் வந்து நாங்க கிளிக் பண்ணி இப்படி சின்னதாக்கலாம். இந்த இருக்குது இப்படி சின்னதாக்கலாம். இப்போ மண்டே டியூஸ்டேக்கு வந்து ஒரு இடம் விடணும், பாடங்களுக்கு இடம் விடணுன்றதால நாங்கள் டைமை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று நம்ம கொண்டு வந்தா சரி. இதில் மண்டே டியூஸ்டே வெனிஸ்டேக்குள்ள சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று நாங்கள் இதில் இந்த லைனில் கிளிக் பண்ணி இந்த அடையாளம் வரும் பொழுது நாங்கள் இப்படி கொண்டு வந்தோம்னு சொன்னால் ஓகே ஆயிருக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுங்க. சரியா? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஓகே ஆயிருக்கும். சரியா? இப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா சரி. அப்போ பாடங்கள் கொஞ்சம் கூடி குறையன்றன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு இடையில நாங்கள் கொடுக்கலாம். ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டைம் டேபிள் ஒன்றும் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. சரியா? ஓகே, அடுத்ததா வந்து என்னன்னு சொன்னா இந்த டைம் டேபிளுக்கு பிறகு வந்து நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது வந்து இந்த இந்த அமைப்பு. இந்த அமைப்பு எப்படி என்று சொன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் நாங்க செய்யணும், டைப் பண்ணணும். டைப் பண்ணி தான் செய்யறது. ஃபர்ஸ்ட் இதுல நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னு சொன்னா எத்தனை ரோ இருக்குது, எத்தனை கோலம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த எத்தனை ரோ இருக்குது கோலம் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னா முதலாவது பாத்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்கோ அதைத்தான் தேடி போகணும். அதாவது இந்த ஏரியால merging நடந்திருக்கு, இந்த ரெண்டு இருக்குது, இதுல ஒன்றும் காணல. அப்போ இந்த இதுல வந்து சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, கீழே இருக்குது செல்ஸ். அப்ப நாங்க சப்ஜெக்ட்ல இருந்து கீழ் நோக்கி போனா ரோவா எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கலாம். சப்ஜெக்ட் என்ற ரோ உண்டு, இந்த பாடங்கள் ரோ உண்டு, எழுத்துக்கள் ரோ 3. அப்ப கிட்டத்தட்ட 3 4 5 ரோ வருது. நார்மலா 5 ரோ வருது. இங்கல பக்கத்துல கிடையாக பார்த்தோம்னு சொன்னா குளம் எத்தனை இருக்குண்டா 1 2 3 4 5 6 குளம் இருக்குது. சரியா? ஓகே, 6 குளம் இருக்குது. இப்ப நாங்க முதலாவது பார்க்கணும் 6 குளமும் 5 ரோ. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இதுல வந்து நாங்க ரெண்டாவது ஒரு டேபிள் ஒன்று எடுக்க போறோம். இன்சர்ட் குளம் 6 5 ரோ. ஓகே, அப்ப கொடுக்குறோம். எங்களுக்கு இதுல டேபிள் வந்திருக்குது பாருங்க. இந்த டேபிளை பாருங்க, எத்தனை இருக்குது குளம்? 6 குளம் இருக்குது, 5 ரோ. அது சரியா இருக்குமென்னு நினைக்கிறேன் நீங்க. 1 2 3 4 5 5 ரோ இருக்குது, 6 குளம் இருக்குது. இப்ப இதே மாதிரி எடுக்கணும் என்று சொன்னால் நாங்க என்ன செய்யணும் என்றால் இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்றா சப்ஜெக்ட் வந்து எத்தனை செல்ல merge பண்ணிக்கிறேன்னு பாருங்க. சப்ஜெக்ட்ன்றது வந்து 1 2 3 4 செல்ல merge பண்ணிக்கிறாங்க. நேமும் டோட்டலும் வந்து 2 2 செல்ல merge பண்ணிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நேம் டோட்டல் என்ற ரெண்டையும் விட்டுட்டு இது நேம் என்று வரும், இது டோட்டல் என்று வரும், அந்த ரெண்டையும் விட்டுட்டு வந்து நாங்க சப்ஜெக்ட்ன்றதை செலக்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் மட்டும். சரியா? சப்ஜெக்ட்ன்றதை செலக்ட் பண்றதுக்கு மேலுள்ள செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டு நாங்க டேபிள் லே அவுட்ல வந்து merge செல்ஸ் என்று கொடுக்கணும். சரியா? டேபிள் லே அவுட்ல merge செல்ஸ். சரியா? இப்ப என்ன செய்யணும்டா இங்க சைட்ல வந்து 2 பேர், அதாவது இங்க பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு சப்ஜெக்டும் டைம்லயும் இருக்கு, ஆனா இதுக்கு இடையில கோட் இல்லை. அப்ப நாங்க இந்த முதல் இருக்கிற ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு சரியா முதல்ல இருக்கிற ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு merge செல் கொடுக்கலாம். பின்னுக்கு இருக்கிற ரெண்டையும் செலக்ட் பண்ணி போட்டு merge செல் கொடுக்கலாம்.
இந்த டேபிளை பொறுத்த மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் எல்லாம் மாற்றம். நம்ம மாற்றம் செஞ்சு முடிச்சிட்டோம், சின்ன சின்ன வேலை இருக்குது. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேம் சப்ஜெக்ட் டோட்டல். அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா நேம் சப்ஜெக்ட் டோட்டல். ஓகே, நேம் சப்ஜெக்ட் டோட்டல், நேம் சப்ஜெக்ட் டோட்டல் என்ற ரோவை வந்து நாங்க எஃபெக்ட் கொடுக்க போறோம், சென்ட்ரைஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது வந்து நாங்க பார்த்தோம்னா தமிழ் இஸ்லாம் ஜியோகிராபி சயின்ஸ். ஓகே, தமிழ் இஸ்லாம் ஜியோகிராபி சயின்ஸை வந்து நாங்க இங்க டைப் பண்றோம். சரியா? தமிழ் ஓகே, எங்களுக்கு நம்ம 4 பாடத்தையும் போட்டுட்டோம், 4 பாடத்தையும் போட்டுட்டோம். ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புல வேணும். அதனால வந்து நாங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் பெருசாக்குறோம். ஓகே, இப்ப தமிழ் இஸ்லாம் ஜியோகிராபி சயின்ஸ்ன்றது வந்துட்டு, ஆனா இவங்களோட டிரெக்ஷன் மாறுது. அப்ப நாளையும் செலக்ட் பண்ணி போட்டு இதை வந்து சொல்றது வந்து டெக்ஸ்ட் டிரெக்ஷன். டெக்ஸ்ட் டிரெக்ஷனை கொடுத்தா வந்து எங்களுக்கு கிடையாக இருக்கிறது செங்குத்தாக வந்திருக்கிறது. சரியா? கிடையாக இருக்கிறது செங்குத்தாக வந்திருக்குது. சரியா? ஓகே, இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட இதை எழுதுறதுக்கு வந்து நம்பரை வந்து நம்ம இதுல போடுவோம். சரியா? அப்ப அந்த நம்பரை வந்து நாங்க இங்க போடணும். ஓகே, இப்ப நாங்க வந்து என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா நம்பர் எல்லாம் அடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து எங்கட டேபிள் வந்து இப்படித்தான் இருக்கணும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த டேபிளை மொத்தமா செலக்ட் பண்ணணும்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பிளிட் டேபிள், அதாவது ஸ்பிளிட் டேபிள் என்று சொல்றது டேபிளை சாரி ஸ்பிளிட் செல் இருக்குது. செல்லை வந்து 2 3 உடைக்கும். ஸ்பிளிட் டேபிள் என்றா டேபிளை வந்து 2 3 உடைச்சும். சரியா? அதான் இது. அப்ப இதுல வந்து நாங்க பார்க்க வேண்டியது ஒட்டோ ஃபிட் என்ற ஒண்ணு. இந்த ஒட்டோ ஃபிட் நாங்க சொன்னோம்னு சொன்னா, இந்த ஒட்டோ ஃபிட்டை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒட்டோ ஃபிட் கண்டென்ட்ஸ் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னா
என்ன நடக்குன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். இந்த இடத்துல ஒட்டோவா வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பிக்சட் ஆகிச்சு. ஏன்னு சொன்னா இப்ப இதுல வந்து இந்த இதுவரையும் வருதுன்னு சொன்னா இதுவரையும் வருதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இப்ப இதை இங்க வரையும் எடுக்கலாம். இது இந்த இது வரையும் எடுக்கலாம். ஆனா ஒரு ஒரு நீட்னஸ் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நீட்னஸ் ஆகணுன்றதுக்காக வேண்டி ஒட்டோபிட் கண்டென்ட்டை கொடுக்குறோம். ஒட்டோபிட் கண்டென்ட்டை கொடுத்தடிக்க என்ன நடக்குதுன்னு சொன்னா எல்லாரும் சம அளவுல சரியான முறையில இதுல இருக்கு. சரியா? இது உங்களுக்கு விளங்கிருக்குமென்னு நம்புறேன். சரியா? இந்த பிக்சர் பெருசி, ஆனா அதே தான் விஷயம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி தான் எல்லாமே வந்திருக்குது. இங்க பாருங்க, இதுல டோட்டல் கூட்டுப்பட்டு வந்திருக்குது. இதுல டோட்டல் சப்ஜெக்ட் அண்ட் நேம். ஓகே ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நாங்க அதை ஏற்கனவே செஞ்சிட்டோம். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ல எப்படி ஒரு ரோவை இன்சர்ட் பண்றது, ஒரு கொலம் இன்சர்ட் பண்றது, ஒரு கொலமை டிலீட் பண்றது, அதே மாதிரி ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணி டிலீட் பண்றது எல்லாம் இருக்குது. சரியா? இதுல அதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இங்க இதை பொறுத்த மட்டும் வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்க இன்சர்ட்ல போயிட்டு நம்ம ஒரு டேபிள் ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த டேபிள் எடுத்த பிறகு வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த நம்பர்ஸை வந்து நாங்க எங்களுக்கு இந்த கூடுதலா இருக்குது குளம். அப்ப நாங்க குளம்ன்றா இந்த அம்புக்குறி ஒன்று வரும், அதுல கிளிக் பண்ணேன்னு சொன்னா ரைட் கிளிக் பண்ணி போட்டு நாங்க இதுல டிலீட் குளம்ன்றைக்கு நாங்க கொடுத்தோம்னா குளம் வந்து டிலீட் ஆகும். ஓகே, இப்ப குளம்ல பாத்தீங்கன்னு சொன்னா Yes. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்திரிக்கும் ABCD என்று அது போடுறதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறது லேசு என்றதுக்காக வேண்டிதான். இந்த எழுத்து போட்டிக்கிற காரணம் என்னடா புதுசாக ஒரு ரோ வந்தாலோ புதிதாக ஒரு குளம் வந்தாலோ எங்களுக்கு விளங்கும். சரியா? இப்ப நாங்க வந்து எஃப் என்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டு எஃப் என்ற இடத்துல கிளிக் பண்ணி போட்டு நாங்க மேல டேபிள் டூல்ஸ் டேபிள் டூல்ஸுக்குள்ள வைத்து டிசைன் டேபிள் டிசைன்ன்றதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஓகே, இதுல வந்து நாங்க வந்து டேபிள் லே அவுட்ல பார்த்தோம்னு சொன்னா இதுல இன்சர்ட்ல இதுக்கு பாருங்க, இன்சர்ட்ல இப்ப எஃப்க்கு மேல வரணும்னு சொன்னா இன்சர்ட் எபவுண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா எஃப்க்கு மேல ரோ வரும். ஓகே, அதே மாதிரி எஃப் கீழேன்னு சொன்னீங்கன்னா இன்சர்ட் விலோ ஒன்று கொடுத்தீங்கன்னா எஃப் கீழே வரும். ஓகே, இப்ப இன்சர்ட் வந்து ரோ பார்த்துட்டோம். இன்சர்ட் வந்து குளம் பார்க்கணும்டா முழு குளத்தையும் நாங்க செலக்ட் பண்ணணும். இந்த குளமை செலக்ட் பண்ணிட்டு சரியா இதுல என்ன சைடுக்கு குளம் வரணும்னு இருக்குது. பிக்கு பிறகுதான் வரணும்னா நாங்க பிக்கு பிறகு போடுவோம். அல்லது வந்து முன்னால வரணும்னு சொன்னா அதாவது பி என்ற இதுக்கு முன்னால வரணும்னு சொன்னா இன்சர்ட் லெஃப்ட் கொடுத்தோம்னாலும் எங்களுக்கு விட வரும். சரியா? ஓகே, அப்போ இதுல வந்து நாங்க குளம் ஒன்றை வந்து எப்படி
உருவாக்குறது. ரோவண்ட வந்து நாங்க எப்படி உருவாக்குறேன்னு சம்பந்தமா நான் இதில் போட்டிருக்கேன். இப்ப நாங்க குளமுண்ட எப்படி டிலீட் பண்றது சொன்னா, இந்த குளத்துக்கிட்ட வந்து இந்த குளம் வரும் பொழுதோ இதுல வந்து நாங்க அம்புக்குறி ஒன்று வரும். நீங்க அம்புக்குறியை கிளிக் பண்ணாலும் குளம் செலக்ட் ஆயிரும். இதுல வந்து உங்களுக்கு டிலீட்டுக்கு இருக்குது. இந்த இருக்குது டிலீட் என்றா டிலீட் செல், டிலீட் குளம், டிலீட் ரோ எல்லாம் இருக்குது. இந்த நாங்க வந்து டிலீட் குளமுக்கு வந்திருக்கோம். ஓகே, அப்ப குளம் சரி, குளம் ஒன்று டிலீட் ஆகிச்சு. அதே மாதிரி நான் குளம் ஒன்று இருக்கு, அதையும் டிலீட் பண்ண போறேன். சரியா? இப்ப இதுல ஒரு குளம் ஒன்று இருக்கு. நான் இதை ரைட் கிளிக் பண்ணி போட்டோம், டிலீட்டை கொடுத்து விட்டா, டிலீட் கோலம் ஒன்று கொடுத்துட்டா டிலீட் ஆயிடும். சரியா? ஓகே, இதுல பார்ப்போம். சரி, இப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்யலாம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டிலீட்டுக்கு டிலீட் கொலமு கொடுத்தீங்கன்னா கொலம் டிலீட் ஆயிட்டு. சரி, இப்ப இப்ப இதுல வந்து நாங்க கொலம் சைட்ல எல்லாம் ஓகே தான் இருக்குது. ரோ சைட்ல டிலீட் ஆக்கணும். அப்ப நாங்க ரோ சைட்ல வந்து நாங்க இப்படி டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி செலக்ட் பண்ணாலும் சரி. சரியா? ஏக்கும் எஃப்க்கும் இடையில் உள்ளது வந்து நாங்க செலக்ட் பண்ணிட்டு வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா, டேபிள் லே அவுட்டுக்குள்ள போறோம். டேபிள் லே அவுட்டுக்குள்ள வந்து டிலீட் என்ற ஏரியாக்குள்ள போனீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு டிலீட் வந்து ரோ அண்ட் கொலம் அப்படி என்று டிலீட் வந்து ரோ ஒன்று கொடுத்தோன்னு சொன்னா, டிலீட் ரோண்டா டிலீட் ஆயிடும். எஃப்க்கும் கேக்கும் கீழே வந்து ஒரு ரோ ஒன்று இருக்குது. அந்த ரோவையும் கிளிக் பண்ணி போட்டு டிலீட் ரோஸ்குள்ள கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? இப்ப பாருங்க, திரும்பி பழைய படிக்கு டேபிள் வந்துட்டு. ஆனா டேபிள்ல வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா, மிச்ச மிச்ச கொலம் கூட்டினதும் ரோ கூட்டினதும் விளங்கி இருக்குமென்னு நம்புறேன். கொலம் ரோ தான் சில பேருக்கு வந்து இது பண்றது. ஆஹ் இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும். இதுல நாங்க எப்படி இன்சர்ட் அண்ட் டிலீட்ன்றது நாங்க செய்யறேன் இந்த டூல்ஸை பயன்படுத்தி. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்ததா செய்ய போறது வந்து என்னன்னு சொன்னா, இதுல ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து நாங்க முதலாவது என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல நாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து இதுல ஒரு இது ஒன்று செய்ய போறோம், ரிசீட் ஒன்று செய்ய போறோம். ஓகே, இப்ப ரிசீட் செய்யறதுக்கு வந்து முதலாவது எண்ணிக்கை வைக்கணும் வந்து எத்தனை ரோசன் எத்தனை குளம் இருக்குண்டு. இதுல ஃபர்ஸ்ட் குளம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 columns. ஓகே, 7 columns இருக்குது. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து 7 columns இருக்குது. அப்ப உங்களுக்கு ரோ வைஸா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகே, 6. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 6 into 7 அப்படித்தான் வருமான்னு நினைக்கிறேன். இதுல வந்து நாங்க இன்சர்ட்டுக்குள்ள போயிட்டு டேபிளுக்குள்ள போயிட்டு இன்சர்ட் டேபிளுக்குள்ள போயிட்டு குளம் வந்து 7, ரோ வந்து 1 2 3 4 5 6 6. அப்ப குளம் வந்து 7, ரோ வந்து 6. இப்ப நாங்க கிரியேட் கொடுத்தா சரி, கிரியேட்டுக்கு வந்துட்டு. சரியோ? இப்ப கிரியேட்டுக்கு வந்துட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல முதலாவது இருக்கிறது நாங்க பிளாங்க் ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளாங்க். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிளாங்க் ஆக்கணும்னா என்ன செய்யணும், முதலாவது இருக்கிற ரோவை வந்து செலக்ட் பண்ணி போட்டு நாங்க என்ன செய்யணும்னா டேபிள் லே அவுட்ல வந்து மெர்ஜ் செல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணணும்.
அப்ப முதலாவது வந்து ஓகே ஆயிரும். merge செல்ல கிளிக் பண்ணடிக்க ஓகே. சரி, இப்ப நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்காதால கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஓகே, இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இதுல வந்து நாங்க புடிச்சு இப்படி இழுக்கணும் கீழ் நோக்கி. ஓகே, ஓரளவு சரி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 4 குளம். சரியா, 4 குளம். அப்போ 1 2 3 4. ஓகே, 4 குளம். சரி, இந்த 4 குளமை பாத்தீங்கன்னு சொன்னா 4 குளமை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா merge பண்ணணும். சரியா, ஓகே, merge cells என்று கொடுத்தாச்சு. இப்ப கொஞ்சம் இது இழுக்கணும் கீழே வரை. ஓகே, அடுத்தது கீழே, அதாவது இந்த இடத்துல குவான்டிட்டி பெக் எம்எஃப்டி. எம்எஃப்ஜி. ஓகே, எம்எஃப்ஜி. ஓகே, பர்டிகுலர்ஸ் அண்ட் பெட்ஜ் எக்ஸ்பைரி அமௌண்ட் இருக்குது. பெட்ஜ் எக்ஸ்பைரி அமௌண்ட். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல நாங்க அதெல்லாம் நிரப்பிட்டோம். இப்ப இதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கீழ் நோக்கி வரணும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த இடத்தை இப்படி கீழ் நோக்கி இழுக்கிறோம். ஓகே, சரியா. இப்ப இதுல எங்களுக்கு பாருங்க, இதுல மேல டைப் பண்றது கொடுத்துருக்கோம். கீழே இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் நேம் அண்ட் டாக்டர். இதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க டாக்டர். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய இதை போட்டு இதுல முடிச்சுக்கிடுவாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து செஞ்சிட்டோம். சரியா, இதுல நாங்க செஞ்சிட்டோம். நாங்க அந்த குவான்டிட்டி பேக் இதுல வந்து கொஞ்சம் இது பண்ணோம்னு சொன்னா இதுல இதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா சரி. ஓகே, இப்ப நம்மளுக்கு டைப் பண்றது இல்லை, நாங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு நாங்க இந்த இந்த இதை வந்து நாங்க என்ன செய்யறோம்னா இங்க மேல டைப் பண்றது எல்லாம் மேல டைப் பண்ணலாம், கீழே டைப் பண்றதுல கீழே டைப் பண்ணலாம். இந்த பாருங்க, டைப் பண்ற வேலை மட்டும்தான், மிச்சதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம். இதுல மட்டும் செய்யல. இந்த காரன் சிஹியர் இருக்குது, இதை மட்டும் நாங்க 1 2 3 4 5 6 6 குளம் வந்து நாங்க merge பண்ணணும். அப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6. ஓகே, 6 குளம் merge பண்ணி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு சரி. சரியா, ஓகே, 6 குளம் நாங்க merge ஆகுவோம், merge ஆக்கி விடுவோம். சரியா, ஓகே, நாங்க merge ஆக்கி விட்டோம். ஓகே, இப்ப எங்கட இது முடிஞ்சு இதுல கொஞ்சம் கீழே கொஞ்சம் சைஸை வந்து கூட்ட வேண்டி வரும். ஓகே, இதை கூட்டினோம்டா எங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரிசீட்டும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, ஓகே. இது வந்து நாங்க டேபிள் ட்ரைனிங்
பயிற்சிக்காக வேண்டி நாங்க செய்யறது. ஓகே. அடுத்தது இதே மாதிரி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா விளங்கும். இதுல வந்து இருக்கிறது வந்து கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல்ஸ் உண்டு. அதுலேயும் வந்து நாங்கள் ரோவின் இது பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோ பார்த்தோம்னா 1 2 3 4 5 5 ரோ 5 ரோ 1 2 3 4 5 6 6 குளம் 5 ரோ 6 குளம். சரியா? ஓகே. அப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா அடுத்ததுக்கு அடுத்த பேஜுக்கு போயிட்டு நாங்க இன்சர்ட்ல போயிட்டு டேபிள் ரோ சாரி டேபிள் வந்து இன்சர்ட் டேபிள். சரியா? இன்சர்ட் டேபிள் வந்து 5 ரோ 6 குளம். அப்ப நாங்க வந்து 6 குளம் போட்டுட்டோம் 5 ரோ. தென் ஓகே. சரி. ஓகே. இதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இதில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் என்ற வார்த்தை நான் அந்த ஏரியாவை நாங்க வந்து அந்த ஏரியா வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா மர்ஜ் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏரியா ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லா மர்ஜ் பண்றோம். சரியா? டேபிள் லே அவுட்ல போயிட்டு இதுல மர்ஜ் பண்றோம். ஓகே, டன். மர்ஜ் பண்ண பிறகு கீழே பாத்தீங்கன்னா 1 1 2 3 1 2 அப்ப 3 2. சரியா? 1 2 3 மர்ஜ் பண்றோம். ஓகே. இத வந்து 1 2 3 ரேட் என்ன அமௌண்ட் வரக்குள்ள வந்து ரேட் இதுல அமௌண்ட் வந்து இதுல எங்களுக்கு இந்த இடம் மட்டும் எங்களுக்கு merge ஆகும். ஓகே. ஓகே, நாங்க இதை கீழ் நோக்கி கொஞ்சம் இழுத்து பார்ப்போம். ஓகே. இதுல வந்து என்னன்னா ரெண்டாவது ரோல வந்து இந்த இந்த இவ்வளவுமே வந்து merge ஆகும். சரியா? அப்ப நாங்க வந்து என்ன செய்யறோம்டா merge ஆக்கி விடுவோம். ஓகே, ரெண்டாவது ரோட விஷயம் முடிஞ்சு 3வது ரோக்கு வருவோம். 3வது எல்லாம் தனித்தனியா தான் இருக்குது. 4வதுக்கு பிறகு 5வது வார குளம் வந்து அமௌண்ட்ன்றது ரெண்டும் சேர்ந்து வருதா இந்த துண்டு. சரியா? இதை மட்டும் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா merge பண்றோம். இந்த துண்டை மட்டும் merge பண்றோம். சரி. இப்ப அடுத்தது வந்து நாங்க கீழ் நோக்கி இழுத்தோம்டா. சரி, அதாவது வந்து இந்த இடத்த கீழ் நோக்கி இழுத்தோம்டா எங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் வந்து வந்துடும். சரியா? பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து வந்துடும். ஓகே, டன். சரியா? அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, உங்களுக்கு இதுல வேறையா வந்து இதுல இருக்குது பாருங்க இந்த இடத்துல. சரியா? வேறையா இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 4 வந்து லைன் இருக்குது. நாங்க இதுக்கு வேறையா குளம் வந்து நாங்க அந்த இது ரோ வந்து எட் பண்ணல. அதால வந்து நாங்க அதுக்கு பதிலா வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா ட்ரோ டேபிளுக்குள்ள போறோம். ட்ரோ டேபிளுக்குள்ள போயிட்டு ட்ரோ டேபிள்ல வந்து கடைசி 3 லைன் கடைசி 3 லைனும் மேல வந்து எங்களுக்கு கடைசி 3 லைன் இருக்குது. அந்த சாரி கடைசி 3 குளம் இருக்குது. குளமோட நாங்க 1 2 3 4 லைன் எடுக்கணும். அதுக்கு வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இதுல இந்த இடத்துல ட்ரோ டேபிள் ஒன்று இருக்குது. அதாவது டேபிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் டிசைனோ டேபிள் லே அவுட்ல நினைக்கிறேன். டேபிள் லே அவுட்ல ட்ரோ டேபிள் ஒன்று இருக்குது. நாங்க ட்ரோ டேபிளை வந்து எடுத்து வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ட்ரோ டேபிள் இருக்குது. ட்ரோ டேபிள்ல வந்து நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி அந்த 3 இதையும் நாங்க போட்டுருது. அதாவது
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் சரியா, இதுல ஃபோர்த். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க பாருங்க இந்த 1 2 3 4 4 இருக்கும். அதே மாதிரி 1 2 3 4 இருக்கும். சரி, ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த டேபிள்ஸை வந்து நாங்க சரியா வந்து ஒரு 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 இதுக்கு எடுக்கணும். அதாவது ஷேப் பண்ணி, அதாவது டேபிள்ல லைனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அடையாளம் வரும். அதை இப்படி சின்னதாயிக்கோங்க, இப்படி சின்னதாயிக்கோங்க. அடுத்தது வந்து ரேட். ஓகே, அந்த ரேட்டுக்கு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. ரேட் அண்ட் அமௌண்ட். ஓகே, ரேட் ரேட் அமௌண்ட்டை இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாமா? இப்படி நாங்கள் ரேட்டையும் அமௌண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். சரி, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். டன். இப்போ இதுல வந்து என்னன்னு சொன்னா நாங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். நாங்க சின்னதாக்கணும்னு சொன்னா இங்க இந்த இடத்துல நாங்க கிளிக் பண்ணி இப்படி இதை கொஞ்சம் இப்படி ஒடுக்குவோம், சின்னதாக்குவோம். இந்த இப்ப ஒரு சைஸுக்கு வந்திருக்குது. இனி டைப் பண்ற வேலை மட்டும்தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 வந்து டைப் பண்ணிட்டு இப்ப இதுல நாங்க இதுல கொஞ்சம் இது கூடன்றதால கொஞ்சம் கீழே எடுப்போம். கீழே எடுத்துட்டு இதை மேல எடுப்போம் கொஞ்சம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 வந்து போட்டு 2 லைன் வந்திருக்கு. அப்ப நான் வந்து இதுல 2 வந்து போட்டு 2 வந்து போட்டுட்டு சரியா, 2 வந்து போட்டுட்டு இப்படி லைன் அடிக்கிறேன். சரியா, அப்புறம் என்டரை போட்டுட்டு நான் திரும்ப இதுல லைன் வந்து போடுறேன். சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டியூ டேட் இருக்குது. இதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா சரி, இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் அடிச்சு போட்டு இதுல தட்டினீங்கன்னா இப்படி போகும். அடுத்த அங்கே பாத்தீங்கன்னா டியூ டேட் இருந்துச்சு. நாங்க டியூ டேட்டுக்கு இப்படியே நாங்க டைப் பண்றோம். அடுத்த மேல நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் அப்படி கீழே டைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி, இதே அதே மாதிரி செஞ்சீங்கன்னா சரி. அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப நாங்க இன்றைக்கு படிச்ச பாடத்துல எப்படி நாங்க ஒரு டேபிள்ஸை வந்து நாங்க இதுல நாங்க கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு இதுல 4 டேபிள் கிட்ட மேல நான் செலக்ட் சொல்லி தந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கடைசியா 2 டேபிள், அதுக்கு மேல வந்து டேபிள் இன்சர்ட், அதாவது ஒவ்வொன்றும் இன்சர்ட் டிலீட் பண்றது, அடுத்தது இந்த டேபிள் அப்புறம் இந்த டேபிள் merge பண்ற சம்பந்தமா எல்லாம் சொல்லி தந்தாச்சு. நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை வந்து நீங்க இந்த வீடியோ ரெக்கார்டிங் வீடியோ இதை வந்து எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டேபிள் ப்ராக்டிஸ்ன்றதை நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் இருக்கு டேபிள் ப்ராக்டிஸ்ல, அவ்வளவு பெருசு இல்ல, கொஞ்சம் இருக்கு. இந்த இதுல இன்னும் வந்து இந்த டேபிள் மட்டும், இந்த 2 டேபிள் தான் இருக்குது. இந்த 2 டேபிளை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி நான் அடுத்த கிளாஸ்ல வந்து நான் இந்த டேபிளை செஞ்சு காட்டிட்டு நான் அடுத்த செக்ஷனுக்கு நான் போவேன். சரியா, அப்ப கட்டாயம் வந்து நீங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே உங்களால டேபிள் செய்ய இயலாது, அது கஷ்டம். சம்டைம் அந்த அப்படியே ஓகே என்றாக்கள் செய்வாங்க. இந்த வீடியோவை திரும்பி இப்ப நீங்க இப்ப யூடியூப்ல திரும்பி எடுத்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த நான் செஞ்சது எல்லாத்தையுமே நீங்களும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா நான் செய்யறதோட சேர்த்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களோட ப்ராக்டிக்கலா செய்யறதுக்கு. ஓகே, இப்போ இன்றைய படிச்சு தந்த பாடம் ஓகேயா? இன்றைய செஞ்ச டேபிள்ஸ் ஓகேயா? என்ன மாதிரி ஃபீட்பேக் சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள் ஓகே சார், விளங்கிட்டா? விளங்கிச்சு. ஓகே, ஒரு தரம் பாருங்க. பார்த்துட்டு நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க உங்களோட பிசிஸ்ல. ஓகே, அப்ப நாங்க கிளாஸை நாங்க வைண்ட் அப் பண்ணுவோம். இந்த கிழமையில இருக்கிற இப்ப நான் இப்ப செஞ்சு தந்தது எல்லாமே வந்து ஒரு தரம் பாருங்க. பார்த்து நீங்களும் ஒரு தரம் செய்யுங்க. சரியா, நான் அடுத்த கிழமை வரும் பொழுது நான் உங்களுக்கு அடுத்த புதிய ஒரு பாடம் இருக்குது. அதாவது அடுத்த அடுத்த டூல வந்து நான் பயன்படுத்தி பிக்சர்ஸ் அடுத்த ஷேப்ஸ் கண்டு போவேன். நீங்க டேபிள்ஸ் இந்த கிழமை வர்ற கிளாஸுக்கு இடையில நீங்க டேபிள்ஸை வந்து ஒரு தரம் எடுத்து செஞ்சு பாருங்க. ஓகே. ஓகே.